ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 உடைய 9வது வாரத்துக்கான கடைசி நாள் ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ நேற்றுக்கு இரவு 7 மணிக்கு அப்புறம் எடுக்கப்பட்ட டேட்டாக்களுடைய முடிவுகளை தான் இந்த வீடியோவில் நீங்கள் முழுசாக பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒன் அண்ட் ஒன்லி விக்ரம் அவர்கள் தான் இருந்துட்டுருக்காரு. ஸோ அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1,17,029 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 15.45% இருந்துட்டுருக்காரு விக்ரம் அவர்கள். ஆக்சுவலாக இந்த வாரத்தோட தொடக்கத்திலே நம்பர் 1 பொசிஷனில் ஆரம்பித்த விக்கல்ஸ் இந்த வாரத்தோட முடிவையும் பார்த்திங்க அப்படின்னா நம்பர் 1 பொசிஷன்லேயே பண்ணி முடிச்சிருக்காப்புல. ஸோ இது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் அவருக்கு ஒரு வெற்றி அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜே பார்வதி அவர்கள் தான் இருந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1,02,605 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 13.55% இருந்துட்டுருக்காங்க விஜே பார்வதி அவர்கள். ஆக்சுவலாக இவங்க பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சொல்லப்போனால் 4th பொசிஷன் வரைக்கும் போனாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் கம் டு தி பேக் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா செம்மையாக ஓட்டிங்ஸ் எல்லாம் வாங்கி செகண்ட் பொசிஷனை பிடிச்சி ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்காங்க. நல்ல ஒரு வாக்குகள் வித்தியாசம் இருக்குது 3வது பொசிஷனுக்கும் அண்ட் செகண்ட் பொசிஷனுக்கும். 3வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா கணேஷ் 84,575 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 11.16% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய திவ்யா கணேஷ் அவர்கள். ஆக்சுவலாக இந்த வாரத்தோட தொடக்கத்தில் 3rd பொசிஷனில் ஆரம்பித்த திவ்யா கணேஷ் அவர்கள் 4th வரைக்கும் போய் மறுபடியும் செகண்டுக்கு மறுபடியும் 3rd போயிருக்காங்க. ஸோ இட்ஸ் மீன்ஸ் இவங்களுக்கு பயங்கரமான ஃப்ளக்சுவேஷனான ஓட்டிங்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ ஸ்டாண்டர்டான ஓட்டிங்ஸும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கெட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக 4th பொசிஷனில் கமருதீன் அவர்கள் இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கி ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 83,090 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 10.97% இருந்துட்டுருக்காரு நம்மளுடைய கமருதீன் அவர்கள். ஸோ கமருதீனை பொறுத்த வரையிலும் இந்த வாரத்தோட தொடக்கத்தில் 4th பொசிஷனில் ஆரம்பித்து மறுபடியும் 3rd போய் 3rdலேருந்து 2nd போய் மறுபடியும் 2ndலேருந்து 3rd 3rdலேருந்து மறுபடியும் 4th போயிருக்காப்புல. அவருக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது பயங்கர ஃப்ளக்சுவேஷனாக இருந்திருக்கு. பட் எண்ட் ஆஃப் தி டே டாப் 5க்குள்ளே வரதுக்கான எல்லா வாய்ப்புகளும் கமருதீன் அவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. 5வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமித் அவர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 56,396 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.44% இருந்துட்டுருப்பார் நம்மளுடைய அமித் அவர்கள். ஆக்சுவலாக அமித் அவர்களுக்கும் சரியான பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி பொசிஷனில் இருந்திருக்காரு அமித் அவர்கள் இந்த வாரத்திலேயே. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி 5வது பொசிஷனுக்கு வந்திருக்கிறது அண்ட் சேஃபர் ஜோனில் இருக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. பட் அந்த ஒரு விஷயத்தை பண்ணிகிட்ருக்காரு. 6வது பொசிஷனில் அரோரா சிங்க்லர். ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 52,598 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.94% இருந்துட்டுருக்காங்க அரோரா சிங்க்லர் அவர்கள். ஸோ அரோரா சிங்க்லரை பொறுத்தவரையிலும் இவங்களும் பார்த்திங்கன்னா நேற்றுக்கு முடிவின் போது சடனாக கீழே எல்லாம் போயிட்டாங்க. கீழே மீன்ஸ் கடைசி பொசிஷனுக்கெல்லாம் போயிட்டாங்க. என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சா, நோ அப்படிலாம் நான் கீழே போக மாட்டேன், இப்போ வாங்குறேன் பாடுறா ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஓட்டிங்ஸை வாங்கி 6th பொசிஷனுக்கு வந்திருக்காங்க அரோரா சிங்க்லர். 7வது பொசிஷனில் வியானா. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 52,586 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.94% இருந்துட்டுருக்காங்க வியானா அவர்கள். ஸோ வியானாவை பொறுத்தவரையிலும் இந்த வாரத்தில் காதல் கண்டென்ட் ப்ளஸ் ஸ்கூலில் ரொம்ப சுட்டி குழந்தை மாதிரி தெரியக்கூடிய ஒரு கண்டென்ட் அப்படின்னு சொல்லி கண்டென்ட்டை அள்ளி வீசியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த வாரம் இவங்க எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. 8வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனி திரு அவர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 52,426 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.92% இருந்துட்டுருக்காங்க கனி திரு அவர்கள். ஸோ கனி திரு அவர்களுக்கு பெருசாக ஓட்டிங்ஸ் விழலை, மறுபடியும் டேஞ்சர் ஜோனில் தான் இருந்துட்டுருக்காங்க. ஸோ இப்படியே போச்சு அப்படின்னா எவிக்ட் ஆகி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்துகிட்ருக்கு. அதுக்கடுத்த 9வது பொசிஷனில் சாண்ட்ரா அவர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 52,234 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.9% முடிச்சிருக்காங்க சாண்ட்ரா அவர்கள். ஆக்சுவலாக சாண்ட்ரா அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு நல்ல பிளேயராக வெளிவந்துட்டு இருந்தாங்க. சொல்லப்போனால் அந்த சீக்ரெட் டாஸ்க்கெல்லாம் பண்ணி வேறு மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ பார்த்திங்கன்னா நாளடைவில் ஒன்றுமே இல்லாமல் டம்மி பீஸ் ஆகி
சொல்லப்போனால் வந்து டேஞ்சர் ஜோனுக்கே வந்து போயிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களும் எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வந்து இருக்குது. ஸோ அதுக்கடுத்து தான் 10வது பொசிஷனில் பிரஜன் அவர்கள் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 52,172 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.89% இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய பிரஜன் அவர்கள். ஸோ பிரஜனை பொறுத்த வரலையும் நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த வாரத்தில் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணார். பட் லாஸ்ட் வீக்கில் செம்மையாக அடி வாங்கிட்டாப்புல. ஸோ அதன் காரணமாக நிறைய வாக்குகள் அவருக்கு வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்படியே போச்சு அப்படின்னா பிரஜன் அவர்கள் எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருந்துகிட்ருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேஞ்சர் ஜோனில் வந்து இருக்காங்க. இதில் யார் எவிக்டாக வெளியே போவாங்க அப்படின்னு நம்மளால் கணிக்க முடியாது. அதுக்கடுத்த 11வது பொசிஷனில் ரம்யா அவர்கள் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 51,797 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.84% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய ரம்யா ஜோ அவர்கள். ஸோ ரம்யா ஜோ அவர்கள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் கடைசி வாக்குகளை வாங்கி கடைசி இடங்களில் வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க. பட் ஒவ்வொரு தடவையும் அவங்கள காப்பாற்றி வேறு ஒரு ஆட்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா அனுப்பிச்சி விட்டுட்டு இருந்தாங்க. நல்ல பிளேயராக இருந்த பிரவீன் அவர்களை அனுப்பிச்சாங்க, நல்ல பிளேயராக இருந்த கெமி அவர்களை அனுப்பிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஆட்களை வந்து அனுப்பிச்சி விட்டுட்டே வந்து இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரம்யா ஜோ அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய வாய்ப்பு வந்து கொடுக்கப்பட்டுட்டே வந்து இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து அவங்க தற்செயலாக கொடுக்குறாங்களா இல்லை அதுவாகவே அமையுதா அப்படின்றதெல்லாம் தாண்டி எதுவாக இருந்தாலுமே இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் சென்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரம்யா ஜோவுக்கு இருந்திருந்தால் இது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி வந்து இருந்திருக்கணும். ஆனால் ரம்யா ஜோவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா திறமைகள்லாம் வந்து பெருசாக எதுவுமே இல்லை அப்படின்றத ஓப்பனாக நான் வந்து சொல்லிப்பேன். ஏன்னா அப்படி சொல்லக்கூடாது ஒருத்தரை பற்றி. ஆனால் நான் வந்து சொல்லிப்பேன் இந்த இடத்துல அவங்க திறமையை காட்டுறதுக்கு பெருசாக எதுவுமே இல்லை. அவங்க ஆடல் பாடல் அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து தான் வெளியே வந்தாங்க. பட் ஒரு இடத்துல கூட அவங்க பெருசாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஒரு டான்ஸ் முழுக்க ஒரு பாட்டுக்கு ஒரு டான்ஸ் அப்படின்னு சொல்லி புதுசாக எதுவுமே ட்ரை பண்ணல. எப்பயுமே போடக்கூடிய ஸ்டெப்ஸை மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டுட்டு இருந்தாங்க ரம்யா ஜோ. ஸோ அது பெருசாக ரசிக்கும்படியாகவும் இல்லை. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ரம்யா ஜோவுக்கு பெருசாக ஒரு சப்போர்ட்டிவும் வந்து இல்லை. இருந்தாலும் அவங்களுக்கு வாய்ப்புகள் மறுபடி கொடுக்கப்பட்டுருக்கு. இருந்தாலும் அதை சரியாக அவங்க பயன்படுத்திக்கலையோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணிகிட்ருக்கு. பட் ரம்யா ஜோ இந்த வாரம் கிக் அவுட் பண்ணால் நல்லா தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுல. ஆனால் இந்த வாரம் அவங்க எவிக்ட் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோரா நல்லா கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓரளவுக்கு நல்ல வாக்குகள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, பாட்டு பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, என்டர்டெயின் பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கடுத்த வியானா இருக்காங்கள்ல, அவங்க வந்து காதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு போயிட்டாங்க. அது காதல் கன்றாவியாக இருக்கோ இல்லை வேறு மாதிரி இருக்கோ இல்லை ஏதோ ஒரு விதத்தில் வந்து அது வந்து மக்களை என்கேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்கள் வந்து நம்புகிறாங்க. அவங்களுக்காக ஒரு பாட்டு போடுறது, அதுக்கப்புறம் அவங்களுக்காகவே ஒரு டாஸ்க்கை வந்து உருவாக்குறது அப்படின்னு சொல்லி சில வேலைகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணிகிட்ருக்காங்க நம்மளுடைய பிக் பாஸ் அவர்கள். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வியானா அவர்கள் இப்போதைக்கு எவிக்ட் ஆகி வெளியே போகிறதுக்கான ஆள் கிடையாது அப்படின்றதில் மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா ஆதிரை ஒரு வேளை வர்ற வரைக்கும் வியானா இருந்தாங்கன்னா அந்த கண்டென்ட் எப்படி போகும் அப்படின்றத பார்க்குறதுக்காகவாது அட்லீஸ்ட் இருக்குவாங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து தோணுது. அதுக்கடுத்த கனியை கண்டிப்பாக வந்து எவிக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க. பட் என்ன மக்கள்கிட்ட பெருசாக போய் ரீச் ஆகல. ஏன்னா ஆரம்பத்துலேயே வந்து இந்த சால்ட்டு கனின்னு பேர் எடுத்ததுனாலையோ என்னமோ தெரியல, அவங்களால வந்து மறுபடியும் வந்து வெளியே வரவே முடியாமல் என்ன தான் பண்ணாலையும் உள்ளே வந்திருக்காங்க. பட் அதுக்காக வந்து அவங்களுக்கு வெஞ்சன்ஸ் இல்லை அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. வெஞ்சன்ஸ் எல்லாம் வந்து ஏகப்பட்டதாக இருக்குது. அதுவும் நம்பர் 1 வந்து இருக்காங்க அவங்களுக்கு வெஞ்சன்ஸ் அப்படின்றதெல்லாம். ஸோ இருந்தாலுமே கனி அவர்கள் இல்லாமல் அந்த இடத்துல சொல்லலாது. ஓகே. அதுக்கடுத்த சாண்ட்ரா மற்றும் பிரஜன். ஸோ அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கடினமான ஒரு வாழ்க்கையோட நிலைமையிலேருந்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து வந்திருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக அவங்க 2 பேருக்குமே ஒரு ஸ்பெஷல் கன்சர்ன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் அவர்களும் தராங்க, நம்ம விஜய் சேதுபதியும் தராங்க அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு. லாஸ்ட் வீக்கில் ரோஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக விஜய் சேதுபதி அவருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஆக்சுவலாக நல்ல சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. சொல்லப்போனால் பிக் பாஸ் அவர்கள் கூப்பிட்டு அவங்க 2 பேரையும் வந்து பேசியிருக்காங்க அவங்கக்கிட்ட. ஸோ என்ன தவறுகள் செஞ்சுருக்கீங்க, என்ன பண்ணியிருக்கீங்க, எப்படி நீங்கள் ஃபஸ்ட் வீக்கில் இருந்தீங்க, இப்போ ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர்கிட்ட பேசியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்படி பேசுனதுனால தான் இவங்க 2 பேருமே ரொம்ப அடிக்கி வந்து வாசிச்சிட்ருக்காங்க. சரி, ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ராப்பராக வந்து இருக்கணும், இதுக்கப்புறம் வந்து வாய் விடக்கூடாது, ரவுடிசமெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக திருந்திருக்காங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் தாண்டி ஆரி அர்ஜுனன் டைட்டில் வின்னர். ஸோ அவரே வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ வந்து அவருக்கு போட்டு காட்டப்பட்டதுனால ஸோ இன்னும் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா அமைதி ஆகிட்டார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ இதை எடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டமே டோட்டலாக வந்து சேஞ்ச் அவுட் வந்து ஆயிருக்கு. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்க்கும்போது அரோரா வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. வியானா வந்து காதல் கண்டென்ட்டு, கனி அவர்கள் சால்ட்டு கண்டென்ட்டு, அதுக்கப்புறம் சாண்ட்ரா அவர்களும் பிரஜன் அவர்களும் ஃப்ரெண்டு,
அண்ட் அவங்ககிட்ட கன்டென்ட் இருக்குது. ஓகே, அவங்களுக்கு தேவை அப்படின்னா அவங்க 2 பேரையும் கொளுத்தி போட்டு வேறு மாதிரி ஒரு ஆட்டத்தை வந்து ஆட வைப்பாங்க பிக் பாஸ் அவர்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு. ஸோ அதனால் அவங்க 2 பேரையும் அனுப்புறதுக்கு வெளிய வாய்ப்புகள் இல்லை. ஆனால் ரம்யா அவர்களை அனுப்புறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இதை பற்றின ஒரு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலும் செய்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.